கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். முதலாவது, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை பார்வோன் சேனையை போல பின் துரத்தி கொண்டு வருகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை முதலாவது உங்களுக்கு அனுப்புகிறார். பயப்படாதே. அப்போ அந்த பயப்படாதேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை தரப்போகிறாராம். அப்போ நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? பெரிய விடுதலையை, ரட்சிப்பை தரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, உங்களை பின்துரத்தி வந்து கொண்டிருந்த எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இனி நீங்கள் அதை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுல நான் என்ன செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை பார்த்துக்கொள்றேன், நீ அமைதியாயிரு. என்னுடைய வாக்கு தத்தத்துல நீ இளைப்பாறுதலாயிரு, விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறத நான் பார்க்கிறேன். அப்போ இந்த வார்த்தையின் படி நம்ம விசுவாசிப்போம். ஆனால் நம்மளுக்கு எதிராய் வந்த அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் என்ன செய்கிறாராம்? முடிய பண்ணுகிறாராம். அதனாலதான் சங்கீதம் 46:10 கூட பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, அவர் என்ன செய்யறாருங்கிறத அமைதியா பார்த்து கொண்டு அவரை நம்பி, நம்முடைய முழு நம்பிக்கையும் விசுவாசமும் அவர் பேரில் இருந்தா போதும். அவர் நமக்கான எல்லா யுத்தங்களையும் அவர் செய்து முடிப்பார். இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் மோசேக்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. 10வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், அங்க முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை. அங்க பார்வோன் சேனை சமீபித்து வருகிறப்போ இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் பின்னாடி வர்றதை பார்த்து மிகவும் பயந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு திருப்பி மோசேயை பார்த்து சொல்றாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எகிப்துல இருக்கிறப்போ எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களுக்கு விட்டிருந்தா கூட போதுமே, நாங்க வனாந்திரத்துல சாகிறத பார்க்கல, எகிப்தியருக்கு வேலை செய்யறது நலமா இருக்குமே அப்படிலாம் சொல்லி முறுமுறுக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்க தேவன் எப்படி அவங்கள எவ்வளவு அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தாருங்கிறத அவங்க உணர்ந்து பார்க்கல. அங்க அத்தனை அற்புதங்கள் அங்க எகிப்துல நடக்குது, அத்தனை காரியங்களும் எகிப்துல அத்தனை வாதைகள் வருது. ஆனா ஒரு வாதை கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு வாதையும் கடந்து போகல. ஆனா இது எதையோ அந்த மக்கள் புரிந்து கொள்ளல. அன்றைக்கு ஆபிரகாம் கூட பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அங்கே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளை வந்தது, கல்மழை வருது, எத்தனையோ தண்ணீர் ரத்தமாய் மாறுது. எதுவும் அந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற அந்த எகிப்து தேசத்தின் கோசேன் நாட்டுல ஒரு வாதை கூட வரல. ஆனா இது எதையும் உணராம இந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே எதிராய் பேசுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை அற்புதங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு, ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார், ஏன் இதை செய்யல அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்துதான் சொல்றாரு, இத்தனை அற்புதங்களை நான் உனக்கு செய்தேனே, இதை என்னால செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிற அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். அப்போ இன்றைக்கு அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பி அவரையே துதித்து கொண்டிருக்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. யுத்தத்தை அவர் நமக்காக ஜெயமாக முடித்து தருவார். இதே போலதான் யோசபாத் ராஜாவுக்கு எதிராய் வந்த யுத்தத்துல கூட அங்க தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
அப்படின்னு சொல்லி அங்கேயும் அந்த வார்த்தை கடந்து வருகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு மறுபடியும் மறுபடியுமாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு எதிராக என்ன யுத்தங்களா இருந்தாலும் நீங்க அந்த யுத்தத்தை பார்க்காதபடி அவரை பார்க்கும்போது, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எனக்காக இந்த யுத்தத்தை ஜெயமாக எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்னு விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் உங்க பலவீனங்கள் உங்களுக்கு பெரிய அதோடு கூட நீங்க யுத்தம் செய்து கொண்டு இருக்கலாம். இல்ல சூழ்நிலைகள், இல்ல ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எதுவாய் இருந்தாலும் அந்த யுத்தத்தை அவர் செய்து உங்களுக்காக அதை ஜெயமாக முடிய பண்ணுவார் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே போல அங்க உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30-31 பார்க்கிறோம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உங்களுக்காக முன்னே போய் உங்களுக்காக எல்லாவற்றையும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இதுவரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோள்ல சுமக்கிறது மாதிரி தானே சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற அந்த ஜனங்களை அப்படியாய் நேசித்து அப்படியாய் வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே தன்னுடைய குமாரனை அனுப்பி தன்னுடைய குமாரனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இன்றைக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன் எவ்வளவு தூரம் நம்மை தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா நிச்சயம் இன்றைக்கு பயங்கள் விலகும். நமக்கு எதிராய் வந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் நம்ம இன்றைக்கு ஜெயத்தை பெறப்போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்க சந்தோஷமா இன்றைக்கு அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தையின்படி எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி அப்பா நீர் அன்றைக்கு பார்வோனாலும் அவனுடைய சேனையினாலும் மகிமைப்பட்டீர் தகப்பனே. உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது கர்த்தாவே. எகிப்தியர் நீரே தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அப்பா. அதே போல இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது நீரே தேவன் என்பதை எங்களோடு இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.